ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து PSLV C-26 ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட IRNSS-1C செயற்கைக்கோள் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. இயற்கை சீற்றம், இயற்கை பேரிடர், கடல்சார் கண்காணிப்புகள், சாலை போக்குவரத்து கண்காணிப்பு, GPS தொழில்நுட்ப மேம்பாட்டு வசதிகள் போன்றவற்றுக்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் IRNSS வகையிலான 7 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த திட்டமிட்டது. இதன்படி கடந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி IRNSS-1A, கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி IRNSS-1B செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் நிறுத்தியது. இதைத் தொடர்ந்து IRNS-1C செயற்கைக்கோள் PSLV C-26 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இதற்கான 67 மணி நேர கவுண்டவுன் அக்டோபர் 13ஆம் தேதி காலை 6:32 மணிக்கு துவங்கியது. வியாழக்கிழமை அதிகாலை 1:56 மணிக்கு இந்த ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. Auto tracking, future tracking, beyond tracking. 20 நிமிடங்களில் ராக்கெட் எடுத்துச் சென்ற செயற்கைக்கோள் அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. தற்போது விண்ணில் ஏவப்பட்டுள்ள IRNSS-1C செயற்கைக்கோள் 1425.4 கிலோ எடை கொண்டது. இதன் ஆயுட்காலம் 10 ஆண்டுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் வெற்றிக்கு விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள இஸ்ரோ தலைவர் K. ராதாகிருஷ்ணன், IRNSS-1D செயற்கைக்கோள் திட்டமிட்டபடி விரைவில் ஏவப்படும் என்றும், அடுத்ததாக GSLV Mark 3 ராக்கெட் மூலம் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் விரைவில் ஏவப்பட உள்ளதாக தெரிவித்தார்.